வணக்கம். பாஜகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தது திமுக ஆட்சி தான். மக்கள் விரோத ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு பார்த்திங்கன்னா காங்கிரஸோடு இவங்க கூட்டணி வச்சுட்டு இவங்க பண்ண அலப்பறைகள்லாம் பயங்கரம். அது சகட்டு மேனிக்கு காங்கிரஸ் கூட அவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணாது. திமுக வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, காங்கிரஸுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. காங்கிரஸை எப்போல்லாம் பாஜக மட்டம் தட்டுதோ அப்போல்லாம் வந்து முதல் குரல் வந்து ராகுல் காந்திக்காக வர்றது திமுக சைட்லேருந்து தான் வரும். அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் மேலே ஒரு மதிப்பு மரியாதை திமுகவுக்கு இருந்தது. ரெண்டு பேருமே ஒரு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தான் அந்த சகோதரத்துவம்லாம் இருந்தது. முடிவுகள்லாம் மாறிடுச்சு. திமுக ஆட்சிக்கு வரல. அப்போ என்ன செஞ்சது? ஏற்கனவே காங்கிரஸ் வந்து தொகுதிகளில் வந்து அதிக தொகுதி கேட்டாங்க, ஒதுக்கலை. அதிலே வந்து பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. கட்சிக்குள்ளேயே வந்து சிலர் வந்து தாவேகாவை நம்ம ஆதரிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு வந்து திமுக ஆதரிப்போம்னு சொன்னாங்க. சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்ற நபர்கள் திமுக கூட்டணியில் இருப்போம், அதுதான் நமக்கு நாடாளுமன்றத்துக்கும் உதவும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் தாவேகாவை ஆதரிக்கலாம், இளைஞர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு தாவேகாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மாணிக் தாகூர் போன்ற நபர்கள் அந்த சைடு காங்கிரஸ் மேலிடத்தோட அழுத்தம் கொடுத்தாங்க. ராகுல் காந்தியும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ண தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கூட ஸ்டாலினை சந்திக்கவே இல்லை. ஸ்டாலினை சந்திக்காமே அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். ஸ்டாலின் ஒரு சைடு சந்திச்சுட்டு போனார். இப்படி தான் வந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. தேர்தல் சமயத்தில் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா காங்கிரஸ் சொல்லாமல் இல்லாமல் அப்படியே தாவேகா சைடு ஜம்ப் ஆகிட்டாங்க. காங்கிரஸ் வந்து திமுககிட்ட சொல்லிட்டாது வந்துருக்கலாம். இத்தனை வருஷம் கூட்டணி, ஒரு மதசார்பற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு முடிவுரை எழுதுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் உருவாக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா பாஜகவுக்கு எதிராக தான் செயல்பட்டாங்க திமுக. அதனால காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக இருந்தனால பாஜக அவங்களை என்ன அடி அடிச்சது. 5 ஆண்டுகளில் பாஜக கொடுக்க வேண்டிய நிதி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி எல்லாமே வந்து நீண்டு போச்சு. கெஞ்ச வேண்டியதாச்சு. ஸ்டாலின் வந்து ஆட்சி நடத்துறதுக்கு ரொம்ப கெஞ்ச வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் காங்கிரஸ் செஞ்ச செயல் வந்து திமுக தலைமைக்கு ரொம்ப ஒரு அப்செட்டு. என்னடா இது இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி 2 அமைச்சர் பதவி கிடைக்குது, அதிகாரம் கையில் வருது. அதிகாரம் கையில் வந்தால் தமிழ்நாட்டில் மீண்டும் நம்மளுடைய கட்சி வந்து பலப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் போனார். சரி, திமுகவுக்கு வந்து இது ரொம்ப மன கஷ்டமாக போச்சு. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா விசிகாவும் போயிடுச்சு, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போயிட்டாங்க, அப்புறம் மதிமுக இப்போ தான் போயிருக்குது. போனவர் சும்மா போகாமல் திமுக மேலே வாரி சிரைச்சிட்டு போயிட்டார். அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி எல்லாருமே போகிறாங்க. ஐயுஎம்எல் போயிடுச்சு. 60 வருஷமாக திமுகவோட கூட்டணி வச்சுருந்த ஐயுஎம்எல் போயிடுச்சு. சிறுபான்மையின கட்சியில் எல்லாமே அந்த சைடு போயிட்டாங்க. இதை வச்சு தான் நம்ம ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்களும் நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சிறுபான்மையின ஓட்டு இனிமேல் வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக தலைமை வந்துருச்சு. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சிறுபான்மையின ஓட்டுகள் வரும். அந்த ஓட்டு எப்பயுமே திமுகவில் ஒரு ஓட்டு விழுவும். இந்த கட்சிகள் சார்பாக இருக்கிறாங்கல்ல, இந்த கட்சிகள் இருக்குல்ல, இந்த கட்சி சார்பாக வர்ற சிறுபான்மையின ஓட்டுகள் வந்து வராது, திமுகவுக்கு வராது. அவ்வளோதானே, போனால் போயிட்டு போகுது. இவங்களுக்காக நம்ம மிகப்பெரிய அமைப்புகளாக இருக்கிற இந்து மக்கள்கிட்ட வந்து விரோதத்தை சம்பாரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார் ஸ்டாலின். அதனால் இதெல்லாம் சமாளிக்கணும், கட்சியை மீட்டெடுக்கணும். நமக்கு பின்னாடி சூழ்ந்திருக்கிற நெருக்கடிகள் நிறையா இருக்குது. இந்த சைடு வந்து தாவேகா வந்தவுடனே திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் கைது பண்ணுற அளவுக்கு அவங்க துணிச்சலாக செயல்படுறாங்கன்னா நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு சப்போர்ட் வேணும், ஆதரவு வேணும். அப்படி என்ன பண்ணுறது? அதிகாரம் தேவை. அதிகாரம் இல்லாமல் ஒரு அதிகாரத்தோடு மோதுறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க சூழ்நிலையில் தான் நிறையா துரோகங்களோட குழம்பி போய் திமுக உட்காந்துருக்கும்போது தான் பாஜக மேல் இடத்துலேருந்து ஒரு ஆஃபர் வருது. நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரை இதை வந்து நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து இதை கடுமையாக எதிர்த்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாட்டில் இதை எதிர்க்கவே முடியாது. திமுக கடுமையாக எதிர்க்கவே முடியாது. ஆனால் பாஜகவை ஆதரித்தா பாஜக அமைச்சரவையில் திமுகவுக்கு ஒரு 2-3 அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுக அந்த கூட்டணியில் போய் சேர்றதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக நினச்சா பாஜகவோட கூட்டணி வைக்க முடியும். பாஜகவோட கூட்டணி வச்சா மத்திய அமைச்சரவையில் 3 பேர், திமுகவை சேர்ந்த 3 பேர் வந்து மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் ஸ்டாலின் வந்து என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாலின் செய்வார். தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் சமயத்தில் டெல்லி, தமிழ்நாடு இந்த இதுக்கு தான் தேர்தல். இங்கே வந்து யாருமே பெரிய ஆளே கிடையாது. எங்கள் தமிழ் மாநில அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக பெருசாக யாருமே கிடையாது. ஆனால் விஜய் என்ன பண்ணியிருந்தார்? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்னு தான் ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சார்? இவங்களை யாருமே கன்சிடர் பண்ணல. எங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னார். அப்போ காங்கிரஸ் வந்து எப்படி இருந்திருக்கணும்? இந்த கட்சியை திமுகவுக்கு துரோகம் பண்ணுறதுக்காக யோசிச்சிருக்கலாமா?
நீங்கள் தோத்தீங்களா, அது எங்களுடைய தோல்வி, நாங்களும் தோத்தோமா, அது உங்களுடைய தோல்வி அப்படிங்கிற மாதிரி கருதிக்கிட்டு இருந்த ஸ்டாலினை நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து கட்சிக்கு மட்டும் இல்லை, உங்கள் தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் நீங்கள் செய்கிற துரோகம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ பாஜக வேறு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பதுங்கி இருந்துச்சு. பாஜகனால ஒன்றுமே செய்ய முடியல. இங்கே மாநில கட்சியாக இருக்கிற காங்கிரஸுக்கும் சரி, இந்த கட்சியில் வந்து நம்ம போய் எதுவுமே செய்ய முடியல. இவங்க என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ மக்களும் வந்து ஓட்டு போடலை, கூட்டணி கட்சிகளும் நமக்கு கடைசி நேரத்தில் ஓடி போயிட்டாங்க. கொள்கை கூட்டணின்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்ன திருமாவளவன் கூட இப்போ சைடு கேப்பில் தான் அப்படியே திமுக கொஞ்சம் அப்படியே ஆதரிக்கிற மாதிரி பேசுகிறாரு. மற்றபடியெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. இடதுசாரி கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே திமுக பற்றி விமர்சனமே பண்ணுறதில்ல. திமுகன்னு ஒரு கட்சி இருக்குதா, நம்ம அந்த கட்சியில் கூட்டணி வச்சுருந்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குற அளவுக்கு அவங்களும் போயிட்டாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சனால திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம்லாம் கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக பாஜக என்ன செஞ்சு, காங்கிரஸ் மேலே இருக்க கோவம் அத்தனையும் போட்டு திமுகவை தான் தூக்கி போட்டு அடி அடின்னு அடித்தாங்க. அமலாக்கத்துறையை ஏவி விட்டாங்க. எவ்வளோ பெரிய அமலாக்கத்துறையினால எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை போட்டாங்க. மாநில கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு மத்திய அரசு நிதி பெற முடியல, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிதியை கொடுக்காம இருந்தாங்க. ஸ்டாலினால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். திமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசோட இணக்கமான போக்கை கடைப்பிடிச்சு கண்டிப்பாக நம்ம மத்திய நிதியை நம்ம வாங்கி மாநிலத்தை வந்து மேம்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அவர் காங்கிரஸுக்காக அவர் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு இருந்தார். காங்கிரஸோட கூட்டணி விட்டு நீங்கள் வாங்க, காங்கிரஸை கழட்டி விடுங்க, காங்கிரஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்குங்க, இந்தியாவிலே காங்கிரஸை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம், நீங்கள் மட்டும் ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க காங்கிரஸை, விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. சகோதர பாசம் அப்படின்னாரு. எங்களுக்குள்ளே இருக்கிறது கட்சி ரீதியான பாசம் கிடையாது, சகோதரத்துவமான பாசம் எனக்கும் ராகுலுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்படி வந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் அந்த மாதிரி செய்யலாமா? என்ன பண்ணுறது? 2 எம்எல்ஏ தான் வச்சுருக்கிறார் விசிகா. ஒரு எம்எல்ஏவை அமைச்சராக்கிட்டார். ஐஎம்எல்ஏக்கும் அப்படி தான். அதே போல் வந்து 22 எம்பிகளை வச்சுருக்கிற திமுக இவங்கெல்லாம் கூட்டணியை விட்டுட்டு வெளியே போய் துரோகம் செஞ்சுட்டு இவங்க வெளியே போன பிறகு நம்ம ஏன் பாஜகவோட போய் கூட்டணி வச்சு மத்திய அமைச்சரவையில் நம்ம இடம்பெறதில் என்ன தப்பு இருக்குது? நம்மள்ட்ட சொல்லிவிட்டு அவங்க போனாங்க. இவங்களுக்காக தான் நம்ம இருந்தோம், இவங்களுக்காக தான் நம்ம வந்து தொகுதி எல்லாம் பிரித்து கொடுக்குற வரைக்கும் இவங்க நம்ம கூட இருந்தாங்க. இவங்களுக்காக காசை இறைச்சி இவங்களை ஜெயிக்கிறதுக்காக நம்ம உண்மையாக பாடுபட்டு இவங்கள போல் வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போடாமல்லாம் போகல. கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டே போடலை. ஆனால் திமுககாரங்க எல்லாம் கூட்டணி கட்சியை ஜெயிக்க வச்சாங்க. இதுதான் உண்மையே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2 எம்எல்ஏ வச்சுருக்கிற விசிகா வந்து ஒரு அமைச்சரவை பதவி எடுக்கும்போது, அதே போல் ஐஎம்எல்லாம் அது மாதிரி இருக்கும்போது, ஏன் வந்து திமுக வந்து 22 எம்பிக்களை வச்சுருக்கிற திமுக எதுக்காக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேணாம்? இடம்பெறலாமே. பாஜகவோட இணக்கமான போக்கு இருந்தால் மத்திய அமைச்சர் ஆகலாமே. இப்போ திமுகவில் இருக்க சிலரும் அதை தான் சொல்கிறாங்க. நமக்கு ஏன் நம்ம இவங்களை கூட்டணி கட்சிகள் பேச்சை கேட்டு கேட்டு நம்ம நாஸ்தியானது போனோம், நமக்கு வந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவோமே எதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக சைடு போகலாம், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில் பிக்கல் பிடுங்களில் வந்து கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பாஜகவை நோக்கி போகிறத தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா எல்லாருமே விலகி போயிட்டாங்கல்ல, எல்லாருமே விலகிட்டாங்க. திமுக 2001 2004 காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இல்லை. ஆனால் மத்திய அமைச்சரவையில் வந்து திமுக நீடிச்சுது. அதனால தான் கட்சி வலுவாக இருந்தது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எல்லா பக்கட்டும் அடித்தாங்கன்னா என்ன பண்ணுறது? மத்திய அரசோட இணக்கமான போக்க போய் ஒரு அமைச்சர் பதவி 2-3 வாங்கிக்கிட்டு அமைச்சர் பதவியோடு இருந்தால் தான் மாநிலத்திலையும் நம்ம தெம்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஸ்டாலின் வந்துட்டார். இந்திய கூட்டணி தான் டாட்டா சொல்லியாச்சு, பை சொல்லியாச்சு, வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. கூர்க்கில் போய் ஸ்டாலின் குடும்பத்தோடு தங்கியிருந்தார்ல, அப்போயே வந்து பாஜக தரப்பில் வந்து நேரடி பேச்சுவார்த்தையை நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து நீங்கள் பாஜக கூட்டணி வாங்க, உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தரோம், இதெல்லாம் பேசிட்டாங்க. இதெல்லாம் ஓகே, இது திமுக பெருசாக பாதிக்காது. ஆனால் தொகுதி வர மசோதா கொண்டு வரும்போது அதை எங்களை ஆதரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் கடுமையாக எதிர்த்தார் ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது. இந்த மசோதா ஆதரிக்க சொல்கிறாங்க, இதை ஆதரிக்கிறனால நமக்கு கெட்ட பேர் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுல தாவேகா பண்ணுறது வந்து குதிரை பேர அரசியல், சிபிஐ வழக்கு வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு ஸ்டாலின், எதிர்பார்க்குறாரு. அதே சமயத்தில் கரூர் சம்பவத்தில் நடந்த வழக்கு இருக்குல்ல,
அதுலேயும் சிபிஐ விசாரணை நடந்துச்சு. 41 பேர் இறந்து போனவளுக்கு அது நடக்கலாம். அதே போல் தாவேகா ஆட்சிக்கு வந்து ஒரு இடைஞ்சலை கொடுக்கணும், சிக்கலை ஏற்படுத்தணும், தாவேகா ஆட்சியை கூட கலைக்கிறதுக்கான முடியும் அப்படின்னா அது பாஜக நினச்சா முடியும். பாஜக செய்யும் அப்படின்னோம்னா, செய்ய வைக்கணும் அப்படின்னோம்னா பாஜகவோட நம்ம கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ திமுக எம்எல்ஏ எல்லாம் கைது பண்ணுறாங்க. ஒருவேளை விஜய் கூட பாஜகவோட பி டீமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து திமுக வந்து பாஜகவை ஆதரிக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி திமுக எம்எல்ஏக்கெல்லாம் கைது பண்ணு அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம் ஏதாவது கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதையாவது முக்கியமான ஒரு துறை அமைச்சர் பதவி தரேங்கிறாங்க. நிதித்துறை வாங்கிக்கலாம், கல்வி வாங்கிக்கலாம், ரயில்வே வாங்கிக்கலாம். ரயில்வேலாம் வாங்கிட்டா செம்மையாக என்ஜாய் பண்ணிடலாம் திமுக பொறுத்த வரைக்கும். அதனால் திமுக வந்து என்ன நினைக்குது, மாநில அரசுக்கு இணையாக ஒரு அரசாங்கத்தை நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறோம் அப்படின்னு முடிவெடுத்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு ஆயத்த பணியில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி எண்ணம் இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு இருக்கும்ல. என்னங்க இத்தனை வருஷமாக நீங்கள் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருந்தீங்க, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க, பொது தேர்தலெலாம் சந்திச்சிட்டிங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் எத்தனை தேர்தல்களை சந்திக்கிற எல்லாத்துலேயுமே பாஜக எதிர்ப்பு மனநிலை சொல்லிவிட்டு திடீர்னு இப்போ போய் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னா சொந்த கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா திமுக தரப்பில் வந்து என்ன நினைப்பாங்க, நினைக்கிறது தான் நினைப்பாங்க. என்ன சொல்ல போகிறாங்க, ஒன்றுமே கிடையாது. சிறுபான்மையினர் ஓட்டு ஒட்டுமொத்தமாக வராது, நீங்கள் பாரதிய ஜனதா இப்போ வந்துச்சா இப்போது வரவே இல்லையே. யார் ஓட்டு போட்டா? சிறுபான்மை மக்கள் எங்கே ஓட்டு போட்டாங்க? திமுகவுக்கு. திமுகவில் இருக்கிற சிறுபான்மையினர் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. பாரதிய ஜனதா ஆதரித்தாலும் ஓட்டு போடுவாங்க, ஆதரிக்கலைனாலும் ஓட்டு போடுவாங்க. வெளியே இருக்கிற சிறுபான்மையினர் மக்கள் திமுகவை நம்பாமல் விஜயை நம்பி போயிருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். பாஜகவை நம்பி தான் போகணும். பாஜகவை நம்பி போகலை அப்படின்னா அதிமுக போல் திமுகவும் ஒரு கட்டத்தில் அழிவு பாதைக்கு வந்துடும். திமுக வந்து ஒரு வலுவான கட்சியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் யோசிக்கிறார். அதனால் வந்து நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படிங்கிறதும் பாஜகவோட திமுக கைகோர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காலத்தின் நிர்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.